நாச்சியார் கோயில் ஆகாச மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. நாங்களும் போய் அம்பாளை பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே சூப்பராக அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த அம்பாள். வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அம்பாளை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விளக்கில் அகல் விளக்கில் தீபம் மட்டும்தான் எரியும். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அம்பாளை வந்து தரிசிக்கலாங்க. பயங்கர சக்தி உள்ள தெய்வங்க. அம்பாளோட கதையை கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் ஊராக போய் தான் வளையல் விற்பாங்களாம். எல்லா வளையல் வியாபாரியும் சேர்ந்து நம்ம போய் சமயபுரத்தில் வளையல் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சமயபுரத்தில் போய் வளையல்லாம் விற்றுருக்காங்க. பக்கத்து ஊருக்கு போகலாங்கும்போது நைட் ஆகிடுச்சு. அதனால் சமயபுரத்துலேயே படுத்துட்டாங்களாம். ஒரு பொண்ணு வந்து இந்த வளையல் வியாபாரத்தை தாத்தா தாத்தா எனக்கு வளையல் போட்டு விட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக தெய்வ கலாட்சியமாக இருந்தாங்களாம். உனக்கு இல்லாத வளையலாமா நான் போட்டு விட்றேன்ட்டு அவரோட மூட்டையெல்லாம் பிரித்து அந்த பொண்ணுக்கு எல்லா வளையலும் போட்டு விட்ருக்காங்க. ஆனால் ஒரு வளையல் கூட அந்த பொண்ணு கையில் இல்லைங்க. எல்லா வளையலுமே உடஞ்சிருச்சான். அந்த ஐயா ரொம்ப கவலைப்பட்டு, அம்மா தாயா எனக்கு வந்த சோதனையா ஏன் இந்த பொண்ணு கையில் எல்லா வளையலும் பூரா உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஐயா வந்து டக்குன்னு முடிச்சிட்டாரு. அப்போ நம்ம கனவா அப்படின்ட்டு அவரோட வளையல் மூட்டையெல்லாம் பிரித்து பார்த்துருக்காருங்க. ஒரு வளையல் கூட முழுசால எல்லா வளையலுமே உடஞ்சிருக்கு. சரி, அவங்க கூட வந்துட்டு சொல்லாங்கும் போது அவங்கள எழுப்பி பார்த்தா அவங்களுக்கு முத்து முத்தா அம்மா போட்டுருந்துச்சாங்க. அந்த ஐயா வந்து ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தங்க வந்து ஒரு பொற்காசல் கொடுக்குறாங்க. இந்தாப்பா உன் வளையல் உடஞ்சதுக்கெலாம் காசு அப்படின்ட்டு. வளையல் வித்த ஐயாவுக்கு ஒன்றுமே புரியல. திகச்சு போய் நின்னாரு அந்த அம்பாவை நினச்சிக்கிட்டே. உடனே ஆகாயத்தில் வந்து சமயபுரத்து அம்மா சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். அப்போ வந்து அந்த ஐயா பார்த்து அம்பாள் சொன்னாங்களாம், நான் வளையலுக்கும் மல்லிகைப்பூக்கும் ஆசைப்பட்டு நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி அம்பாள் சொன்னனால இந்த 13 நாளும் நாச்சியார்குள்ள பயங்கர விசேஷமாக இருக்குங்க. இங்கே சமயபுரத்து தாயோட சக்தி எல்லாமே அங்கே தாங்க இருக்கும். என்ன வேணாலும் ஆகாச மாரியம்மன் கோவிலில் நடக்குங்க. நீங்களும் நம்பி போங்க. இந்த கதையில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஆகாச மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு போயிடுவோங்க. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து இந்த தடவை போனாங்க. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அம்பாளோட சக்தியே சக்தி தாங்க.